குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் 11.2 பில்லியன் டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்படுகிறது. இதனை எரித்து அழிக்கும் போது காற்று, நீர், மண் என எல்லாமே மாசுபடுகிறது. இப்படி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாக்கும் முறைக்கு பதிலாக மாசு இல்லாமல் திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளது கோவையைச் சேர்ந்த நிறுவனம். இதன் மூலம் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் போது வெளியேறும் புகையில் கூட வருமானம் ஈட்ட முடியும் என்கிறார் தொழில்நுட்ப வல்லுநர் மாணிக்கம். உலகத்திலேயே திடக்கழிவு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சரியான முறையில் டெக்னாலஜி கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. கடைசியாக கொண்டு போய் கடலில் கொட்டுறோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த முறை ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு முறையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா 2011 அட்வைஸ் பண்ணது பேரில் நாங்கள் உலகத்திலேயே இல்லாத ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணி அதை இப்போ இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டோம், பேட்டன்ட்டும் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேட்டன்ட்டெல்லாம் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க. எங்கள் அம்மா சமைக்கும்போது ஒரு புகை வரும் அடுப்பில், டே கண்ணு ஊதி விட்றா அப்படிங்கும். அதை போய் ஊதி விடுவேன், புகையில்லா அப்படிக்க எரியும். இப்போ நாங்கள் அந்த ஊதி விடுற டெக்னாலஜி யூஸ் பண்ணி புகையில்லாமையே எரிச்சிட்றோம். அதுக்கு மீறி வர்ற புகையில் கலந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இப்போ பிளாஸ்டிக் எரியும் போது டயாக்சின் ஒரு டெட்லி கேஸ், ஒரு பாய்சனஸ் கேஸ் வரும். அதை இன்ஹேல் பண்ணாக்க கேன்சர் வரும், கேன்சர் செல் உருவாகும். ஆனால் அதுவே இந்த டெக்னாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா 800 டிகிரிக்கு மேலே, ஃபிசிக்ஸ் இது, 800 டிகிரிக்கு மேலே அதை பேர்ன் பண்ணிங்கன்னா எத்தனை கேஸுமே கார்பன் டை ஆக்சைடு மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் நாங்கள் இன்சினரேட்டர் கண்டுபிடிச்சி அம்மாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி கீழேருந்து ஊதி 900க்கு மேலே நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் எய்ம் 1100க்கு மேலே மெயின்டைன் பண்ணணுங்கிறது. அப்படி பண்ணும்போது எத்தனை பாய்சனஸ் கேஸும் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி வெளியே வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடில் ஸ்க்ரப்பிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் கார்பன் தனியை பிரித்து எடுத்துருவோம். அந்த கார்பன் துகள் பயங்கரமான வேல்யூ. அந்த வேல்யூ கார்பன் கம்பாசிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர்க்ராஃப்ட்டுக்கு உள்ள அந்த விங்கு பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்ஸு, இரும்புக்கு அளவுக்கு இருக்கும், இரும்புக்கு மேலேயே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கார்பன் கம்பாசிட். அது அந்த கம்பாசிட் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுது. பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 1 கிலோ உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. இது ஒன்று. அடுத்தது அந்த அந்த அடுப்பில் போட்டு எரிக்கும்போது கில்னு சொல்கிறோம் நாங்கள், KILN கில்னு, அல்லது இன்சினரேட்டர். அதுக்குள்ளே இதை போட்டு எரிக்கும்போது, திடக்கழிவு போட்டு எரிக்கும்போது 1000 டிகிரிக்கு மேலே எரிக்கும்போது கார்பன் கண்டென்ட் வருது. அதில் மக்கிற குப்பை இருந்தால் அதை ஈஸியாக பிரித்து எடுத்து ஹீட் பண்ணி நல்லா காய வச்சு ஒரு தட்டி மிஷினில் மக்கிற குப்பையை எடுத்து உரம் பண்ணி கொடுத்துட்றோம். மக்காத குப்பையை எடுத்து இன்சினரேட்டரில் போட்டு எரிச்சிடுறோம். அப்படி எரிக்கும்போது ஒன்று கார்பன் புகையிலிருந்து எடுத்து பொல்யூஷனை இல்லாதபடிக்கு எடுத்து கொடுத்துட்றோம். அடுத்தது வர்ற அவுட்புட் ஹீட் எக்கச்சக்கமாக வரும். ஒரு 24 டன் ஒரு நாளைக்கு எரிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து 1 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் பிளான்ட்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால அது போடாமல் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் ரெடி. டர்பைன் வாங்கி போடணும், அவ்வளோதான். இது ஸ்டீம் டர்பைன். அந்த அளவுக்கு டெக்னாலஜியெலாம் மெச்சூர் டெக்னாலஜி. GE பார்த்துட்டு போயிட்டு கேஸ் முடியும்னு போயிட்டாங்க. அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணினாக்க பவர் வந்துடும். அடுத்தது சாம்பல் வரும், எரிஞ்சு போனால் சாம்பல் வரும். அதிலிருந்து நாங்கள் பேவர் பிளாக் பண்ணிடுறோம், அல்லது இது செங்கல் பண்ணிடுறோம். கல் மாதிரி கட்டடத்துக்கு உண்டான கல்லை பண்ணிடுறோம். அந்த கல் அப்படியே வெளியில் மார்க்கெட்டில் விற்றுறோம். ஸோ எதுவுமே எந்த இதுவும் வேஸ்ட் இல்லாமடிக்க 0 வேஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ எங்கள் கான்செப்டில், அப்துல் கலாம் ஐயோட கைடன்ஸில் பண்ண கான்செப்டில், திடக்கழிவு கொண்டு எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா மக்கிற குப்பையாக இருந்தால் 24 மணி நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துருங்க. ஏன்னா ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் 24க்கு மேலே போனால் நாற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். 24 மணி நேரத்தில் எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் சரி, கம்பைன்டு வேஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பிரிச்சுக்கிறோம். மறுபடியும் ஒரு 24 மணி நேரத்தில் 0 பண்ணிடுறோம்.
ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் 6000 டன் ஒரு நாளைக்கு வருது. 6000 டன்னு கொண்டாந்து எங்ககிட்ட கொடுங்க, 24 மணி நேரத்தில் ஜீரோ வேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் டம்ப் யார்டுக்கு போகிறத நிறுத்திடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது டம்ப் யார்டில் கிடக்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அப்புறம் பேசுவோம். அதேமாரி இங்கே கோயம்புத்தூர் 1200 டன் வருதுங்கிறாங்க ஒரு நாளைக்கு. 1200 டன்னை ஒரே நாள் 24 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணிடுவோம். வந்துகிட்டே இருக்கும், க்ளீன் ஆகிட்டே இருக்கும். அப்படி பண்ணிட்டா எங்கேயுமே சாலிட் வேஸ்ட்டு இருக்காது. இந்த சாலிட் வேஸ்ட்டுங்கிறது தான் ரெண்டு விதமான முனிசிபல் வேஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து சீவேஜ் வாட்டர், லிக்விட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சீவேஜ் வாட்டர், சீவேஜ் வாட்டர் வந்து வருஷத்தில் ஒரு 4-5 தடவை மழை பெஞ்சுன்னா வந்து அடிச்சிட்டு போயிடுது. கூவமே நல்ல தண்ணி போகுது ஐயா. இப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த சாலிட் வேஸ்ட் மட்டும் டம்பில் கொண்டு போய் போட்டு மழையாக குவிஞ்சு கிடக்கிறதுல மழை வந்தால் தான் அதுக்கு உள்ளே இருக்கிற கிருமிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். அந்த ஏரியாவே பூரா பாதிக்கப்படுது. மக்கள் வந்து ஹெல்த்துனால பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த சாலிட் வேஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் சொல்கிற டெக்னாலஜியை, இது வந்து உலகத்துக்கே போக வேண்டிய டெக்னாலஜியை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். முதலே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்தியர்கள் வந்து உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள். ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ பிரம்மோஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம உலகத்திலேயே சிறந்த ஏவுகணைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணமே நாங்கள், அப்துல் கலாம், இவங்க பெரிய ஆளுங்கள்லாம் பண்ணது தான். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி சென்டராக இந்தியா மாறிட்டு வருது, இன்னும் மாறப்போகுது. இந்த டெக்னாலஜி உலகம் பூரா போய் பூமாதேவி அசுத்தம் அடையாமல் பண்ணிவிடலாம் திடக்கழிவினால். திரவ கழிவு அப்புறம் பேசுவோம். இப்போது இந்த திடக்கழிவை இப்போ இருக்கிற ஒரு கலெக்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, மக்கி போகிற குப்பை, மக்காத குப்பை, சோர்ஸ் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் போட்டிருக்கு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை எதுவுமே. ஆனாண்டுப்பட்ட அமெரிக்காவில் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த அமெரிக்காவிலேயே எல்லாத்தையும் சேர்த்து, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேஸ்ட்டும் சேர்த்து, பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், பூடு வேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு ஒரு ராப்பரில் போட்டு கட்டி கொண்டு போய் போடுறான். ஒரே டம்பில் தான் போடுறான். அது மறுபடியும் லேண்ட் ஃபில்லுக்கு தான் போகுது. அது பயங்கரமாக பொல்யூஷன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குது. ஆனானப்பட்ட அமெரிக்காவிலேயே அதை பிரிக்க முடியலைன்னா இங்கே மட்டும் ஏன் பிரிங்கன்னு சொல்கிறீங்க? எது முடியலையோ அதை சொல்லாதீங்க. நீ கூட நான் எடுத்துக்கிறேன். அப்படிப்பட்ட டெக்னாலஜி நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ அந்த கலெக்ஷன் மெத்தடில் அது மாதிரி பண்ணிடலாம். பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இதில் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரில் 10 கிலோவுக்கு மேலே, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரோட் சைடு ரெஸ்டாரண்ட், 10 கிலோவுக்கு மேலே நீ ஜென்ரேட் பண்ணுறியா, அதை இந்த ஒரு இலையில் வச்சு சாப்பாடு போடுறான். சாப்பாட்டு இலையில் இருக்கிறது மீதி இருக்கிறதெல்லாம் பயோடிகிரேடபிள் தான் இருக்கும். ஆனால் ஒரு பீடா கொடுத்துருப்பான், அது ஒரு பிளாஸ்டிக் அங்கே ட்ராப் இருக்கும், அது அங்கேயே போட்டுருவான். அப்போ என்ன ஆகும்? அதுவும் சேர்ந்து கலந்து வந்துடும். அது சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த சிபிஜி பிளான்ட் இருக்கு இல்லையா, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட்டில் ஒரு பிளாஸ்டிக் போனால் போது அங்கே பாக்டீரியா வேலை செய்யாது. ஸோ அதை போய் பெரிய குப்பையான பிறகு அதை பிரித்து எடுக்கிறது கஷ்டம். அங்கேயே அதுக்கு பேர் சோர்ஸ் செக்ரிகேஷன் பேர். அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அவங்ககிட்ட க்ளீன் பண்ணுற பையனே முதல்ல இதை எடுத்து கொண்டு போய் வச்சிட்றான். ஒரு பின்னில் போட்டுரு. அந்த பின்னு வந்து பிளாக்கில் இருக்கும். மீதி இருக்கிறத எந்த பிளாஸ்டிக் இல்லைன்னா இலையோடு சேர்த்து ஒரு இதில் போட்டு டம்பில் போட்டு மக்கி போகிற குப்பை அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் மக்கள் கொண்டு வந்து வச்சுட்டா அது டெய்லி வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். யாரோ ஒரு ஏஜென்ட், கலெக்ஷன் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்து கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் டிஸ்போசல் சென்டர்னு பேர். எங்கள் சென்டர் டிஸ்போசல் சென்டர் கொடுத்துட்டாக்கா நாங்கள் அங்கே வந்து இம்மீடியட்டாக அதை என்ன ப்ராசஸ் ஒன்று பண்ணி அது உரமாக மாற்றிடுவோம். ஸோ வாசமே அடிக்காது, எங்கேயுமே ஒரு பேட் ஸ்மெல்லே வராது. இதில் ரீயூசபிள் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம், அல்லது மதிப்பு கூட்டக்கூடிய எத்தனையோ பொருள் இருக்குது. அதில் மரக்கட்டை வரும். அந்த மரக்கட்டை வந்து ரீயூசபிளாக இருக்கும். அது இல்லை ஃபயர்வுட்டுக்கு போகும், ஏதோ ஒரு யூஸ் இருக்கும். இதை ஏன் அந்த பல்க் வேஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறான் இல்லையா, மரக்கட்டையோ அல்லது பிளாஸ்டிக் வேஸ்ட்டோ ரீசைக்கிள் பண்ணுறான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், யாரா இந்த தொல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கர குப்பையோட சேர்த்து போட்டு கொடுத்துட்றான். அது மறுபடியும் லேண்ட் ஃபில்லுக்கு போயிட்டுருக்குது. இப்போது இதுக்கு என்ன ஒரு தீர்வு கண்டுபிடிச்சோம்னா, ஒரு கிலோவுக்கு மக்கர குப்பையாக இருந்தால் 10 ரூபா நீ கொடுத்தாகணும். மினிமம் ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்துகிற கூட 50 ரூபா நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனையோ இன்டர்வியூ எடுத்துட்டோம், கொடுக்க தயாராக இருக்காங்க. ஐயா எங்களுக்கு சுத்தமாக இருந்தால் சரி, நாங்கள் குப்பையை நாங்கள் ஜென்ரேட் பண்ண விரும்பலை. அப்போ அவன் கொடுத்துட்றான்.
அதுக்கு மேலே ஒவ்வொரு கிலோவுக்கு 10 ரூபாய்ன்னு சொல்லி பாருங்கள். நான் எதுக்கு உனக்கிட்ட கொடுக்க 10 ரூபா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணி மேய்க்கிறவனை கூப்பிட்டு, பண்ணிக்காரனை கூப்பிட்டு, நீ எடுத்துகிட்டு போடா, ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போடா, இல்லை எனக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுறா, ஃபண்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போது எங்கே சோர்ஸ் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே அந்த உற்பத்தி கம்மியாயிரும். ஸோ இது வந்து டாப் கிளாஸ் ஐடியா. ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். கொடுங்கியூரில் பிளான்ட் ஓடிட்டுருக்கு 4 வருஷமாக. சயின்டிஃபிக்காக ஓடுது. எல்லா அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்கிறோம். கவர்மெண்ட் அப்ரூவல் அத்தனையும் வாங்கி வச்சுருக்கோம். இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. அரசாங்கம் அதுக்கு வந்து செவி சாய்க்கலைனா கூட மக்கள் நின்று இந்த திட்டத்தை கம்பல்சரியாக போட வைங்க ஐயா. அப்போ தான் நம்ம வருங்காலத்தில் நம்ம சந்ததிகளாக வாழ முடியும். நல்ல உலகத்தை விட்டுட்டு போவோம் மக்களுக்கு. நன்றி.